ஆசிரியர் தேர்வு வாரியம் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான டேட்டு வந்து மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் டிஆர்பி அதை டேக் ஓவர் பண்ணாங்க. டிஆர்பி அதை வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான வழிவகை நான் டிஆர்பியே பண்ணுறோம், யூனிவர்சிட்டி பண்ணலை அப்படிங்கிறத குயிக்காக பண்ணி ஆரம்பித்த குறுகிய காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த டேட்டையும் வந்து குயிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு இந்த டேட்டுக்குள்ளே வந்து 9ஆம் தேதி அவங்க முடிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 2 நாள் கழித்து ஆன்சர் கீ வெளியிடுறாங்க 13, 14, 15ன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம போட்டு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கான டேரெக்டாக இப்போ நீங்கள் என்ன மாஸ்டர் கீ கொடுத்துருந்தீங்களோ அதையும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதன் விளைவாக என்னச்சு ஆச்சுன்னா இது கால்ஃபர் பண்ணி கரெக்டாக 20/3/2024 கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட சேர்த்து பார்த்திங்கன்னா மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டு அதில் தான் எல்லாருமே அப்ளையும் பண்ணாங்க. அதுக்கான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் அப்போ வந்து டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சில காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன் செட் கால்ஃபர் பண்ண அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 27/4/2024 அன்னைக்கு, அதாவது ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் வந்தவொடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கோரிக்கை கொடுத்தாங்கன்னா, நாங்கள் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம், எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மறுபடியும் இப்படி ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அதனால் வந்து இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் டிஆர்பிக்கு கொடுத்ததுனாலையும் நிறைய மெயில் வந்ததுனாலையும் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த வாட்டி மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் நாங்கள் அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நம்பர் 02ன்னு கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட். ஏற்கனவே யாரெல்லாம் வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் அந்த மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா காலேஜ் டே சர்வீஸை ஃபில் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் இதுலேயும் நம்ம 14/3/2024 அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு நான் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை நாங்கள் 29ஆம் தேதியிலேருந்து 15/5/2024 வரைக்கும் மாற்றுறோம். இதுக்கு என்ன காரணம்னா, டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதோட விளைவாக ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அதே நாளில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மே 15 வரைக்கும் நீங்கள் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்கள் ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் இது நடந்துச்சு. ஸோ அப்படி சச் கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட் டு அப்பியர் ரிட்டன் எக்ஸாம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் if only they pass for the TNSET 2024 examination on or before 4/8/2024. இப்போ வந்து அந்த நேரத்தில் என்னென்னா 4/8/2024 அன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்கிற மாதிரியான சூழலில் இருந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க இந்த எக்ஸாமாக அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து என்ன ப்ராசஸில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க.